பல துறைகள்ல தமிழகத்தை முன்னெடுக்க கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், மருத்துவம், இப்படி பல துறைகள் சொல்லிட்டே போலாம். இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களே தலை சிறந்த முதல்வராகவும் நம்பர் 1 முதல்வராகவும் நமது முதல்வர் இருந்திருக்காங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு படுக்கிறாங்கன்னு தெரியாத நம்மளோட முதல்வர் அவர்கள். உழைப்பு ஒன்றே மூலதனமாக கொண்டு நமது கழக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் சொல்வது போல உழைப்பு 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 என்ற ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இப்படிப்பட்ட முதல்வர் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி செஸ் டோர்னமெண்டா இருக்கட்டும், கார் ஓட்டப்பந்தயமா இருக்கட்டும், இந்தியா தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் நமது மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் அவர்கள். அடுத்ததாக அவர் துணை முதல்வரான பிறகு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலைகளை துரிதப்படுத்தி அந்த வேலைகளில் சிறப்பாக நடைபெறுவதாக என ஆய்வு செய்து எந்த வேலையும் தொய்வில்லாமல் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்ம துணை முதல்வர் அவர்கள். அடுத்ததாக சொல்லணும்னா நமது மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர், மண்ணின் மைந்தர், அரியலூரின் அரிமா, எங்களின் அரசியல் வழிகாட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு அமைச்சர் எத்தனை மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு தெரியாது. போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இந்த பகுதியில் பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செந்துறையிலிருந்து எந்த கிராமத்திலிருந்து எந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அற்புதமான ஒரு சாலை, இன்னும் போட முடியாத சாலைகள் இன்னும் ஓராண்டுக்குள்ள எல்லா சாலைகளும் போட்டு முடிக்கப்படும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைச்சர் நம்ம மண்ணின் மைந்தர், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அற்புதமான அமைச்சர். இப்படி ஒரு அற்புதமான முதல்வர், துணை முதல்வர், நமது மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர், இப்படி ஒரு சிறப்பான நிர்வாக திறன் கொண்ட நிர்வாகிகளை கொண்டுதான் தமிழகத்துடைய இந்த அரசு. இதை விட வேற என்ன சிறப்பான ஒரு நிர்வாகத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? வருகின்ற 2026 ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இப்படி சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமது முதல்வருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இந்த கழக நிர்வாகிகள், மாவட்ட, மாநில, ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய நலத்திட்டங்களையும் மக்களுக்கான சேவைகளையும் நாம் ஒவ்வொரு ஊரிலும், தெருக்களிலும், குடும்பங்களிலும், ஒவ்வொரு தனிநபர்களிலும் நமது கழக தலைவர்களுடைய ஆட்சியுடைய சிறப்புகளை பற்றி, திட்டங்களை பற்றி கொண்டு சேர்க்க வேண்டும். இதை தவிர வேற ஒன்றும் தலைவரின் இலக்கு வருகின்ற 2026 தேர்தலில் 200 இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. 200 தொகுதியில் வெற்றி பெறுவதாக இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமது இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. அதற்கு அத்தனை கழக தலைவர், கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நமது மாண்புமிகு அமைச்சர் இடுகின்ற கட்டளை.